ஹலோ டிசைனர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SPS ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜர்தோசியை வச்சு மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நக்ஷி டைப் இருக்குது இல்லையா, ஸ்ப்ரிங் ஜர்தோசின்னு சொல்லியிருப்பேன்ல, மீடியம் சைஸு. அதை வச்சு என்ன பண்ணுறேன்னா கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நார்மலாக மேட் ஃபில்லிங்க்கு வந்து எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு த்ரெட்டு எப்படி நெருக்கமாக கொடுத்துருக்கோனோ அதே மாதிரி ஜர்தோசியை வச்சு கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்துட்டேன். இப்போது குட்டி குட்டியாக எனக்கு தேவையான அளவில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் நடுவில் கோடு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, எட்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு கோடுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறேன்னா, பக்கத்தில் கொண்டு வந்து எடுத்துகிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு கோட்லேருந்து செகண்ட் கோடுக்கு போகிறேன். அங்கே ஒரு ஒரு செயின் போட்டு லாக் போட்டுட்டு திருப்பி பேக் வந்துட்டு திருப்பி இந்த கோடுலேருந்து அந்த கோடுக்கு போகிறேன். ஆல்டர்னேட்டிவாக போகிறேன். சரிங்களா? இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து அந்த ஜர்தோசி லோடு கொடுத்துருக்கோம் இல்லையா, கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதில் போடக்கூடாது, திருப்பி அதில் போடணும். சரிங்களா? விட்டு விட்டு இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பக்கத்தில் கொண்டு வந்து இங்கே ஒரு செயின், ஒரு லாக்கு, அதுக்கு பக்கத்தில் பேக் வந்துட்டு திருப்பி இங்கேருந்து எப்படி. ஓகேவா? இப்போ ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. என்னென்னா, ஒரே நேரத்தில் 2 பக்கத்தில் ஸ்டிச்சு போடுறோம். ஒன்று அந்த பக்கம் போடுறோம், ஒன்று இந்த பக்கம் போடுறோம். சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் பொறுமையாக வீடியோ பாருங்கள், புரியும். ஒன்றுமே பண்ணல, நம்ம நார்மலாக ஸ்டிச் போடுறது தான் போடுறோம். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, ஒன்று விட்டு ஒன்று போடுறோம். ஓகேவா? இந்த ஸ்டிச் வந்து இந்த ஜர்தோசியில் போடுறோம் இல்லையா, நக்ஷியில், இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிறதால கட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அப்பப்போ மாட்டிக்க செய்யும். துணியிலையும் மாட்டும், நீடிலையும் மாட்டும். இந்த மாதிரி பெரிய ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது உடனுடன் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நார்மல் பீட் நீடிலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் போட்டுக்குவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய எண்ணாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது செகண்ட் வந்து எண்டு நாட் போட்டு நான் முடிச்சுட்டு, இப்போது இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச்சில் வந்து அந்த ஜர்தோசி லோடு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதால நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்துட்டேன். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி பக்கத்தில் போகிறேன். ஓகேவா? பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து இந்த ஜர்தோசிக்கு கொடுக்கணும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு இடத்துல ஜர்தோசி இருக்கணும், இன்னொரு இடத்துல ஜர்தோசி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு தான். ஒருவேளை நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நீங்கள் வால்யூம் ஃபுல்லாத்தையும் குறைச்சிடுங்க. நான் சொல்கிறேன் எதையுமே கேட்காம நீங்கள் நார்மலாக வீடியோ பார்த்தாலே இவ்வளோதானா அப்படின்னு புரியும். இப்போது நான் அந்த இடத்துல லாங் செயின் ஒன்று கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரைட் சைடு போகக்கூடாது, லெஃப்ட் சைடு தான் வரணும். ஏன்னா அந்த இடத்துல கேப்பாக இருக்குது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா லோடு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுட்டு எங்கெல்லாம் கேப் இருக்கோ நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, பக்கத்தில் ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்று விட்டு தான் ஒன்று பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், செகண்டுக்கு கொடுக்கல, தேர்டுக்கு கொடுத்துருக்கோம், ஃபோர்த்துக்கு இப்போ கொடுக்கக்கூடாது, ஃபிஃப்த்துக்கு தான் கொடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து இந்த சம்கி வந்து ஜர்தோசி வச்சு நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டோம்ல, 1 3 2 4 3 5ன்னு ஆல்டர்னேட்டிவாக, இதுவும் அப்படி தான். ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான். இப்போது 1 2 3 4, இப்போ ஃபிஃப்த்து 6th காலம் வந்து ஒர்க் பண்ணுறோம். 6th போயிட்டு திரும்பி அகைன் ரிட்டன் எதுக்கு வந்துடணும், 5th வந்துடணும். ஓகேவா? இப்போ 5th வந்து என்ன பண்ணுறோன்னா, ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் 6th போகணும். இதே மாதிரி மாற்றி போடணும். இதில் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, எப்பயுமே ஒரு லைன் தான் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த இதில் மட்டும்தான் 2 லைன் ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு இது முடியும் போது நம்ம 2 லைன் ஸ்டிச் பண்ணியிருப்போம். அந்த 2 லைன் எப்படி பண்ணுறோன்னா ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறோம். இது வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீட்டில் இருக்கு இல்லையா, அதில் வந்து நார்மலாக சீவிங் த்ரெட்டை வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப லேட்டாகும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஃபுல்லாக எல்லா சைடுமே என்ன பண்ணுறோன்னா ஒர்க் பண்ணிக்கிறோம். ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அங்கங்கே எண்ட் நாட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதால எங்கேயாவது கேப் விட்டுருக்கோமா அப்படின்றத பாருங்கள். எந்த இடத்துலையுமே கேப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்னென்னா ரொம்ப பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது. ஒன்று விட்டு ஒன்று தான் இருக்கணும். அந்த மாதிரி பாருங்கள். நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டில் கேப் இருக்கிற இடத்துலையும் ஃபில் பண்ணிட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றி பீட்ஸாலையும் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜர்தோசியாலையும் கண்டினியூ ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.